இந்த மாதம் நம்முடைய வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 32 அதிகாரம் 13வது வசனம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை மையமாய் கொண்டு இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் இதோ இந்த நாள் வரைக்கும் பகல் தரிசன ஜெபம், இந்த தினந்தோறும் ஆராதனையிலே வேதத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு தேன் என்ற தலையங்கத்திலே வேறு வேறு விதவிதமான வித்தியாசமான பலவிதமான தேனை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 103வது வசனம். சங்கீதம் 119 103 வாசிக்கிறேன். ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கவனிங்கள். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். Praise the Lord. இங்கு இந்த அருமையான 119 சங்கீதம் 103வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு ஒரு தேனை பார்க்கிறோம். இந்த தேன் உம்முடைய வார்த்தை என்னும் தேன் என்று பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை என்னும் தேன். ஆம், எவ்வளவோ வார்த்தைகள் வேதத்திலே இருக்கிறது. நல்ல வார்த்தை இருக்கிறது, அப்புறம் தடித்த வார்த்தைகள் இருக்கிறது, பல மொழிகளை குறித்த வார்த்தைகள் இருக்கிறது, அப்புறம் பரிசுத்தவான்கள் பேசின வார்த்தைகள் இருக்கிறது, துன்மார்க்கருடைய வார்த்தைகள் இருக்கிறது, அகங்காரிகளுடைய வார்த்தைகள் இருக்கிறது, பரஸ்திரியின் வார்த்தைகள் இருக்கிறது, சண்டாளர்களின் வார்த்தை இருக்கிறது, விரோதிகளின் வார்த்தை இருக்கிறது, எதிரிகளின் வார்த்தை இருக்கிறது, எக்கால முழக்கம் இடுகிறவர்களின் வார்த்தை இருக்கிறது, தேவ தூதர்களின் வார்த்தை இருக்கிறது, மிகாவேல் காபிரியல் போன்ற தூதர்களின் வார்த்தைகள் இருக்கிறது, ஆவிகளின் வார்த்தைகள் இருக்கிறது, சாத்தானுடைய வார்த்தைகள் இருக்கிறது, பிசாசின் வார்த்தை இருக்கிறது, வலு சர்ப்பத்தின் வார்த்தை இருக்கிறது, கழுதையின் வார்த்தை இருக்கிறது. இப்படி சொல்ல வேண்டுமானால் இந்த வேதத்திலேயே பல்வேறு விதவிதமான ஏராளமான அடுக்கி முடியாத அளவுக்கான நிறைய வார்த்தைகள் இந்த வேதாகமத்தில் இருக்கு. இப்படி எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கும் போது அதிலே இங்கு சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறான். அந்த வார்த்தைக்கு அவன் வைக்கிற பெயர் கர்த்தர் நல்லவை, உம்முடைய வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு, அந்த உம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறதா, அது என் வாய்க்கு தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. ஆம், இந்த வார்த்தை அதாவது தேவன் தன்னோடு பேசின, தேவன் தனக்கு வெளிப்படுத்தின, தேவனால் தான் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல வார்த்தைக்கு அவன் வைக்கிற பெயர் உம்முடைய வார்த்தை, அது தேனை போன்ற வார்த்தை என்று சொல்லுகிறான். அப்போ தேனை போன்ற வார்த்தை என்று சொன்னால் அந்த தேன் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பது அறிய வேண்டியது நம்முடைய அவசியம். இந்த மாதத்திலே ஆண்டுடைய கிருபையினாலே நாம் தொடர்ந்து கர்த்தர் நல்லவை கடந்த 26ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு விதமான தேனை குறித்து ஆராய்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொன்ன ஒரு நல்ல அறிக்கை, ஒரு தேன் என்பதை குறித்து இவ்வளவு தொடர் செய்தியை நாங்கள் கேட்டதே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே, தேனுக்குள் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறதா என்று பிரமிக்கிறவர்களும் உண்டு.
அப்போ இந்த உம்முடைய வார்த்தைகள் என்றால் அது தேனை போன்றது. அப்ப தேன் என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டுமானால் ஏற்கனவே உள்ளும் புறம்பும் போய் தேனை குறித்து நிறைய அறிந்துவிட்டோம். அதன்படி இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் இந்த தேனை குறித்த 2 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, உம்முடைய வார்த்தைகள் என்கிற அந்த பகுதியையும், 2வது என் வாய்க்கு என்கிற அந்த பகுதியை மட்டுமே நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் 2 பகுதிகள் உண்டு. அதே போல தேனுக்கும் 2 பகுதி உண்டு. மன்னிக்கணும், 2 பக்கங்கள் உண்டு. அது எப்படியா தேனுக்கு போய் 2 பக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, எப்படி தேவன் எல்லாவற்றுக்கும் 2 பக்கத்தை நியமித்தாரோ இந்த தேனுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. அந்த 2 பக்கங்கள் என்ன? அந்த தேன் கூடு என்கிற தேன் அடை, அந்த தேன் அடையை நீங்கள் எடுத்து பார்த்தா முன்பக்கத்துல நல்ல சூத்திரம் ஒரு தங்க நிறத்திலும் நல்ல மர நிறத்திலும் அந்த தேனும் தேனுடைய கூடுகளும் துவாரமாய் காணப்படும். ஆனால் அதே சமயத்துல அந்த தேன் அடையை எடுத்து திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் பின்பாக நல்ல ஒரு தங்க போர்வை விரித்ததை போல தங்க போர்வைக்கு நிகரான ஒரு சமதளம் அங்கு காணப்படும். அங்க துவாரம் இருக்காது, சூத்திரம் பெரிய பெரிய இடுக்குகள் இருக்காது, அந்த சூத்திர இடத்துல தேன் இருக்காது. ஆனா ஒரு தங்க துணி விரித்ததை போல அது ஒரே சமதளமாயிருக்கும். அப்போ இந்த தேன் ஆடைக்கு கூட தேன் அடைக்கு கூட 2 பக்கங்களுக்கு. அதை போலதான் இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 103வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த தேனை குறித்து 2 பக்கத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது உம்முடைய வார்த்தைகள் என்கிற பக்கம், 2வது என் வாய்க்கு என்கிற பக்கம். இந்த உம்முடைய வார்த்தைகள் என்கிற பக்கத்தை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த உம்முடைய வார்த்தை என்றால் என்ன? உம்முடைய வார்த்தை என்பது எதை குறிக்கிறது? இந்த உம்முடைய வார்த்தை என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது ரொம்ப பிரதானமான ஒரு விளக்கம் என்னன்னா, கர்த்தர் நல்லவே யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திரையாகும் 8:10. அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். இப்போ உம்முடைய வார்த்தை என்றால் என்ன அர்த்தமாம்? முதலாவதாக எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பது. வேதாகமத்துல ஆண்டவரை குறித்து மட்டும்தான் எழுதியிருக்கு. வேதமே ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம் நீங்க நினைக்க கூடாது. வேதாகமத்திலே ஆண்டவரை குறித்து மட்டும் ஒன்றும் எழுதப்படவில்லை. இந்த வேதாகமத்திலே எதிரிகளை குறித்து, துரோகிகளை குறித்து, சத்துருக்களை குறித்து, பகைஞரை குறித்து, அசுத்தமான ஸ்திரீகளை குறித்து, அருவருப்பான மனிதர்களை குறித்து, யுத்த வீரர்களை குறித்து, ராஜாக்களை குறித்து, ராஜ்யங்களை குறித்து, ராஜ்யபாரத்தை குறித்து, பிரதானமானவர்களை குறித்து, ஏழையை குறித்து, சிறுமையானவர்களை குறித்து, இப்படி நிறைய பேரை குறித்து இந்த வேதாகமம் சொல்லுகிறது. வேதத்திலே ஆண்டவர் மட்டும் உயர்ந்தவர் கிடையாது. ஆண்டவரை விட தன்னை உயர்த்தி கொண்ட பலரையும் வேதத்தில் பார்க்கலாம். ஆனாலும் இந்த இவ்வளவு பேரை குறித்து இந்த வேதத்தில் இருந்தாலும், இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், இதனுடைய ஆழம், இதனுடைய மூல பொருள் என்னன்னாக்கா, முழு வேதாகமமே அந்த ஆண்டவருக்காக எழுதப்பட்டது. அப்படி பார்த்தால் இந்த யாத்திரையாகமம் 8:10 சொல்லுகிறதை போல எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை. ஆமென்.
ஏன் இந்த வார்த்தை இந்த உம்முடைய வார்த்தைக்கு இணையாய் அந்த தேனுக்கு இணையாய் இருக்குன்னாக்கா, அடுத்த வார்த்தை வரி வருது பாருங்க அதே வசனத்துல, உம்முடைய வார்த்தையின்படி நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடும். அப்ப எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்பது எதை காண்பிக்கிறது? நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய விரோதிகள், நமக்கு எதிராய் கொக்கரிக்கிறவர்கள், நமக்கு எதிராய் போராடுகிறவர்கள் யாரானாலும் அவர்கள் நம்மோடு கூட கிரியை செய்யும் போது ஒரு நேரம் வரும், ஓ இவரோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லப்பட வேண்டிய நேரம் வரும். அதுதான் தேன் என்று சொல்லக்கூடிய உம்முடைய வார்த்தை என்பதின் முதலாவது விளக்கம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ உம்முடைய வார்த்தை என்று சொன்னால் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்று முதலாவது நாம் பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உம்முடைய வார்த்தை என்பது இரண்டாவதாக எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 15:16, அதாவது 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த தேனுக்கு ஒப்பான உம்முடைய வார்த்தை என்கிற இந்த வேதாகமத்தை ஒரு தேவ பிள்ளை பயன்படுத்தினால், ஒரு தேவ பிள்ளை நன்றாய் வாசித்தால், படித்தால், அங்கு என்ன நடக்கிறது? அந்த எரேமியா 15:16 சொல்லுகிறது, எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, இருதயத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்படுகிறது, அதாவது கிரீடம் போல சூட்டப்படுகிறது. இதுதான் அந்த தேன் என்கிற உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பான அருமையான ஒரு வெளிப்பாடு. அப்ப இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்கிறது தப்பு கிடையாது, நல்லது. அந்த ஊழியக்காரர் வருகிறார் என்பதற்காகவே பல நேரம் வர்ற சரி. ஆனா ஊழியக்காருடைய வார்த்தைகள், ஊழியக்காருடைய பிரசங்கங்கள், அவர் கொடுக்கிற உபதேசங்கள், அவர் ரொம்ப ஆழமாய் சத்தியமாய் பேசுகிற சத்தியங்கள், இதெல்லாம் கேளுங்க, தவறு கிடையாது, காதுள்ளவன் கேட்க. ஆனா அதை விட அந்த கேட்கிறதையோடு கூட நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கவும் தெரியணும். அதுலதான் சாராம்சம் அதிகமா இருக்கு. அந்த படிக்கிறதுலதான் தேவனுடைய மகத்துவம் ஏராளமா இருக்கு. ஏன்னா அந்த வேத வசனத்தை படிக்க ஆரம்பிச்சாக்கா முதலாவது சந்தோஷம் கிடைக்கிறது, இரண்டாவது இருதயத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, மூன்றாவது கர்த்தருடைய நாமமே நமக்கு சூட்டப்பட்டு விடுகிறது. தேவனுக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இன்றைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்துல இந்த வேதாகமத்தை எடுக்கிறதோ வாசிக்கிறதோ படிக்கிறதோ அந்த அனுபவம் கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையா குறைஞ்சி போச்சு. ஏன்னா இப்ப நிறைய பேர் எல்லாருமே வேதாகம பண்டிதர்களா மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? அவங்க எல்லாருமே பைபிள் காலேஜ் படிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களாம் எங்க போய் பைபிள் காலேஜ் படிச்சாங்க? வாட்ஸ்அப் என்கிற பைபிள் காலேஜ், யூடியூப் என்கிற பைபிள் காலேஜ், பேஸ்புக் என்கிற பைபிள் காலேஜ், இன்ஸ்டாகிராம் என்கிற பைபிள் காலேஜ்,
இன்னும் இமெயில் என்கிற பைபிள் காலேஜ், இன்னும் SMS என்கிற பைபிள் காலேஜ், மெசஞ்சர் என்கிறதான பைபிள் காலேஜ். இதில் இப்படிப்பட்டவைகள்ல போய் அங்க வர்ற துண்டு துண்டு தனித்தனி எல்லாத்தையும் படிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதை கொஞ்சம் ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஷேர் பண்ணிட்டு ஆனா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு முழு வேதாகமத்தை கையில தொடுறதும் கிடையாது, அது திறக்கிறதும் கிடையாது. நான் சொல்றேன், நீங்க பைபிள் காலேஜ்லயே படிச்சது போல உங்களுடைய வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் ஃபேஸ்புக்கும் மெசஞ்சரும் SMS-உம் வேற மற்ற மெயிலும் எல்லாம் உங்களுக்கு நன்மையா இருந்தாலும் அதை விட்டுட்டு கர்த்தர் நல்லவன் இந்த முழு வேதாகமத்துல கையில எடுத்து படிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. நீங்க அந்த மீடியாக்கள்ல பைபிளை பயன்படுத்துறதுக்கும் நேரடியா லிட்ரேச்சர் பைபிள் என்று சொல்லபடி எழுதப்பட்ட வேதாகமத்தை பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன். உங்களுக்கு அழகான பெற்றெடுத்த ஒரு தாய், இல்லாட்டி உங்களை கண்ணும் கருத்து வளர்த்ததான அருமையான தகப்பன். இப்ப தாய் அல்லது தகப்பன், இந்த ரெண்டு பேர்களை யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா உங்க இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருப்பாங்க. இப்ப நீங்க இந்த அப்பா எனக்கு ரொம்ப பிரியமானவரு, அவர்தான் எனக்கு எல்லாத்தையும் சகல சலக்கரணையும் பண்ணினாருன்னு சொல்லி அவருடைய அழகான ஒரு போட்டோவை நீங்க கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் தடவி பாருங்க, கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு பேசி பாருங்க. என்ன இருக்கும்? ஒரு உணர்வும் இருக்காது, பார்க்கலாம் அவ்வளவுதான். ஆனா அதே சமயத்துல அந்த தகப்பன் பக்கத்துல உட்கார்ந்து உறவாடி பாருங்க. அதே சமயத்துல அந்த தாய்க்கு பக்கத்துல உட்கார்ந்து நல்ல காரியங்களை பகிர்ந்து பாருங்க, பேசி சிரிச்சு பாருங்க. நீங்க படத்துல பாக்குறதுக்கும் நேரில் அவங்களோடு உறவாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப காலத்துல நான் சிறியவனா இருக்கும் போது பெரியவர்கள் சொல்லுவாங்க, ரெண்டு காரியம் சொல்லுவோம். ஒண்ணு, நண்பர்கள் நடந்து போகும்போது ஒருத்தன் தோள் மேல இன்னொருத்தன் கை போடக்கூடாதுமாங்க. அவன் ஏன்னாக்கா அவன் வேகமா தெருவுல நடந்து அந்த பக்கம் இங்கிட்டு போயிட்டு கைய கால ஆட்டும் போதுதான் அந்த ரத்த ஓட்டங்கள் அதிகமாகும், அவனுடைய சுத்திர நாளங்கள் உறுப்புகள் எல்லாம் விரிவடையும், அது வளருவதற்கு. அப்ப அந்த நேரத்துல போய் தோள்பட்டையில கைய போட்டு போனா அவனோட வளர்ச்சி குறைஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது, வயது முதிர்ந்த மூத்தோர் கண்ட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பிள்ளையும் தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அண்ணன் தம்பி இவங்கள்ட்ட வளர்றத விட சொந்த தாய் தகப்பனுடைய முகத்தை பார்த்து அந்த பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை தானாகவே சீக்கிரம் வளரும்பாங்க. அப்போ என்னதான் மற்றவர்கள் வளர்த்தாலும் அந்த தாய் தகப்பனுடைய முகஜாடு அந்த பிள்ளைய வளர்க்கு. அதே மாதிரிதான் இந்த உம்முடைய வார்த்தை என்பது இன்றைக்கு நிறைய பேருக்கு மீடியாவுல வந்துருச்சு. சோத்திரம், பலவிதமான காரியங்கள்ல வந்துருச்சு. ஆனா நான் சொல்றேன், இந்த தேனுக்கு இணையான இந்த உம்முடைய வார்த்தையை எடுத்து நீங்க நல்ல பைபிளை திறந்து எரேமியா 15:16 படி படிச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய இருதயத்துல அருமையான ஒரு சந்தோஷம் நிரப்பும். கர்த்தர் நல்லவே, உங்க மனதுக்குள் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வரும். உங்க தலையில கர்த்தருடைய நாமம் கிரீடம் போல தரிப்பிக்கப்படும். இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. இதுதான் இந்த தேன் என்கிற உம்முடைய வார்த்தைக்குரிய இரண்டாவது அருமையான காரியம். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் நல்லவே. இந்த தேனுக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஒரு பக்கம் உம்முடைய வார்த்தை என்கிற பக்கம், இரண்டாவது பக்கம் என் வாய் என்கிற பக்கம் என்று சொன்னேன். அப்போ இந்த உம்முடைய வார்த்தை என்கிற ஒரு பக்கத்துக்கு முதலாவது ரெண்டு காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து விட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்ப அடுத்ததாக இந்த தேன் ஆடையின் இரண்டாவது பக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த இரண்டாம் பக்கத்துல எதை குறிக்கிறது? என் வாய்க்கு என்று பார்க்கிறோம்.
இந்த என் வாய்க்கு என்றால் என்ன? என் வாய்க்கு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை. கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த தேன் என்கிற அவருடைய வார்த்தை அடுத்து எப்படி இந்த சங்கீதக்காரனுக்கு எப்படி ஆயிடுச்சு? அவனோட வாயில போட்டு சாப்பிடக்கூடிய வார்த்தையா மாறிடுச்சு. அப்ப அந்த என் வாய்க்கு என்பது இங்க எப்படி காண்பிக்குது பாருங்க. அந்த உன்னத பாட்டு 2:3 சொல்லுகிறது. முதலாவது, காட்டு மரங்களுக்குள் இருக்கிற கிச்சிலி மரத்துக்கு இணையானது தான் இந்த அருமையான வார்த்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கரமும் தேவனுடைய தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த கிச்சிலி என்பது என்ன? இந்த கிச்சிலி எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. இந்த கிச்சிலியை குறித்து ஒரு வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 2:5. திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அப்போ என் வாய்க்கு என்கிற இந்த தேன் முதலாவது எதை காண்பிக்கிறது? நல்ல கிச்சிலி மரத்தின் அனுபவத்தை காண்பிக்கிறது. இந்த கிச்சிலி மரம் அல்லது கிச்சிலி பழம் என்பது எதை காண்பிக்கிறது? ஆற்றப்படுகிற நல்ல ஆறுதலை காண்பிக்கிறது. அந்த ஆறுதலும் நல்ல நேசத்தை காண்பிக்கிறது. ஓ, எத்தனை பேர் அதை ரசித்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் ருசித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தேன் என்கிற அருமையான இந்த வேதத்தை வாசிக்கும் போது அது நம்ம வாயை விட்டு படிக்கணும். பைபிள் படிக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. கண்டத்தனமா பைபிளை படிக்க கூடாது. சிலரு பைபிள் படிப்பாங்க, படிச்சுட்டு இருக்கும் போதே கையில ரிமோட் இருக்கும், அங்க டிவி ஓடிட்டு இருக்கு. டிவில வேற ஏதாவது நியூஸ் டக்குன்னு ஒரு பிளாஸ் நியூஸ் மாதிரி வந்துட்டாக்கா இங்க பைபிள் படிக்க நிப்பாட்டுவாங்க, அதை பார்ப்பாங்க. அப்புறம் திரும்ப பைபிள் படிப்பாங்க. இன்னும் சிலரு பைபிள் படிக்கும் போது மற்ற படுத்து தூங்கும் போது பாத்தீங்கன்னா கப்சிப் காராவடை அப்படின்னு சொல்லிட்டு கதவை இறுக்கி மூடிட்டு வெண்கல கதவு இருப்பு தாழ்பாலமா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏஞ்சிட்டு பைபிள் படிக்கும் போது சென்டர் ஹால்ல போய் உட்காந்துக்கிட்டு ஓசத்துல அங்க படிப்பான். அப்ப அந்த ரூம்ல இருந்து மாமியார் வருவாங்க, இந்த ரூம்ல இருந்து குழந்தை வரும், இங்கிட்டு ரூம்ல இருந்து பொண்டாட்டி வருவான், அந்த ரூம்ல இருந்து வேற ஒருத்தர் வருவான், இடையில கடையில இருந்து ஒருத்தர் வந்துட்டு இருப்பான். இப்போ உங்க கண்ணும் கவசத்தும் கவனமும் எங்க இருக்கும்? ஆனா வர்றவங்க பார்வைக்கு நீங்க யார் தெரியுமா? அருமையா வேதத்தை படிக்கிறோம். வீட்டுல வேற யார் கையிலயும் பைபிள் இல்லை, ஆனா இந்த மனுஷனை பாருங்க, அழகா கையில பைபிள் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, காலையிலேயே படிக்கிறார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதுதான் நம்பர் 1 பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம். இதுக்கு நீங்க பைபிள் படிக்காமையே இருக்கலாம். அப்படி ஒரு பைபிளை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பைபிள் படிக்கணும்னா அதுக்கு சில ஒரு ஒழுங்குகள் இருக்கு. என்ன ஒழுங்குகள்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க தேர்வு எழுத போகும்போது அல்லது ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகும்போது எந்த அளவுக்கு சீரியஸா தனியா இருந்து நிறைய நோட்ஸையும் ஃபைல்ஸையும் பேப்பர்ஸையும் மற்ற காம்படிஷனுக்கு வேண்டிய எல்லா மாசத்திலும் லிஸ்டையும் உட்காந்து தனியா அப்படியே மெமரி பண்ணி இந்த பேஜ்ல இது இருக்குது, இந்த போர்ட்ல இது இருக்குது, இதுக்கு ஆன்சர் இது, இதுக்கு மீனிங் இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்சம் நேரத்தை தனியா செலவழிக்கிறீங்களோ அதே போலதான்
இந்த வேதத்தை வாசிக்கணும், வாயை திறந்து வாசிக்கணும். அந்த வாயை திறந்து வாசிக்கும் போது அவன் சோத்திரம் இங்கே பார்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கே கவனிச்சுக்கிட்டு கடமைக்காக படிக்கிறது, வர்றவங்களை சிரிச்சுக்கிட்டே படிக்கிறது, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு படிக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவன். உடனே என்ன சொல்றதா, நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன், அந்த பார் அவங்க வந்திருக்காங்க, போய் என்னன்னு கேளு அப்படின்றது. இதெல்லாம் வேதம் வாசிப்பதற்கு முன்மாதிரி கிடையாது. இப்படிப்பட்ட வேத வாசிப்பை தேவன் விரும்புவதும் கிடையாது. அப்படி படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப என்ன செய்யணும், வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு தனியா இடத்தை ஒதுக்குங்க, இல்லாட்டி ஒரு ஓரமா போயிருங்க. நீங்க ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மிஞ்சி 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 முக்கி படித்தாலும் ஒரு 5 அதிகாரம் படிச்சா போதும். அந்த 5 அதிகாரம் படிக்கிறதுக்கு 5-10 நிமிஷம் உங்களுக்கு தாராளம் போதும். இல்ல மெடிடேட் பண்ணிக்கிட்டே நீங்க படிக்கிறீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம், ஜஸ்ட் ஒன்லி 20 மினிட்ஸ். இது நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற நேரத்தை விட கம்மி தான். அந்த 20 நிமிஷத்துல கவனமா படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா அங்க என்ன நடக்கும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உன்னத பாட்டு 2:5 படி அந்த கிச்சிலி பழம் போல அந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ள நுழைய அது உங்களுக்கு நல்ல ஒரு நேசத்தை கொடுக்கும். என்ன நேசம், இன்னைக்கு நான் இதை படிச்சேன், இதுல இருந்து ஒரு வசனம் என்னை தொட்டது, இதுல இருந்து ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சது, இது போதும், இதை முழுக்க இன்னைக்கு அறிக்கையிட்டுட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அதுல சில வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்புறம் அப்படி நடந்து போக, அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வர, அது விசுவாச அறிக்கையிட, அதை வைத்து ஸ்தோத்தரிக்க உங்கள் பாரமெல்லாம் மாறும், குழப்பமெல்லாம் மாறும். அதற்கு பதில் ஆண்டவரை குறித்த நல்ல நேசம் உண்டாகும். அப்பதான் உங்க மனசாட்சியே பேசும், அடடடா இவ்வளவு நாட்கள் நான் இப்படி பண்ணலையே, இவ்வளவு நாட்கள் இதே மாதிரி சீரியஸா சின்சியரா செப்பரேட்டா தனியா உட்காந்து பைபிள்ல யார்ட்டையும் பார்க்காம அங்க திரும்பாம நல்ல ஜெபத்தோடு படிச்சிருந்தா எனக்கு டெய்லி பல வசனம் கிடைச்சிருக்கும், டெய்லி நல்ல வெளிப்பாடு வந்திருக்கும், நான் இவ்வளவு நாட்கள் வருத்தத்தோடு இருந்தனே தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லி அப்பதான் மனசாட்சி பேசும். அதனால உங்களுக்கும் தேவனுக்கு இடையில நல்ல ஒரு நேசம் உண்டாகும், நல்ல அருமையான ஒரு மதுரம் உண்டாகும். அதுக்கு பேர் தான் கிச்சிலி பழம். ஓ எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, இந்த தேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை இரண்டாவதாக அது நம்முடைய வாய்க்குரியதா இருக்கிறது. நம்முடைய வாய்க்குரியது என்று சொல்லும் போது அது அருமையான நல்ல கிச்சிலி பழத்துக்கு இணையானதா இருக்கிறது. அந்த கிச்சிலி பழத்துக்கு இணையாய் வார்த்தை போகணும்னா நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த சோதர தனித்து உட்கார்ந்து ரொம்ப கவனமா வேதத்தை படிக்கணும். அப்பதான் அதுல இருந்து ஒரு வல்லமை பெறப்பட்டு உங்களை மகிமையாய் எப்போதும் நடக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இந்த சோத்திரம் தேன் போன்ற இந்த கர்த்தருடைய வார்த்தை அது எப்படி இருக்கிறது, என் வாய்க்கு என்று பார்க்கிறோம். இந்த என் வாய்க்கு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது, அது எதற்கு ஒப்பானதா இருக்கிறது. வேதத்திலே ஒரு வசனத்தை இரண்டாவதாக உங்களுக்காக காண்பிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமையும் கிருபையும் தயவும் அடைவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 3:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. இப்போ இந்த என் வாய்க்கு என்கிற அந்த தேனை போன்ற கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை அடுத்தது எங்க நகர்த்தி கொண்டு போகுதுன்னா அடுத்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போகுது. எந்த அனுபவம்? அந்த உன்னத பாட்டு 3:3 ரொம்ப அழகா சொல்லுகிறது.
அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அல்லேலூயா. அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஆம், இந்த முதல் நாம் வேதத்தை படிக்கும் போது கிச்சிலி பழத்தை போல கவனமாக படிக்க ஆரம்பிச்சுட்டாக்கா, அடுத்தது அந்த வேத வசனம் நம்ம என்ன செய்யும் தெரியுமா? அவருடைய சமூகத்துல, அவருடைய சன்னிதானத்துல அந்த வேதத்தை வச்சுக்கிட்டு தனியா உட்கார வச்சிரும். வேதமே எனக்கு தஞ்சம் என்று சொல்ல வச்சிரும். இந்த வேதத்தை இன்னும் படிக்கணும் என்கிற விருப்பம் வாஞ்ச வந்துடும். இந்த வேதத்தை இன்னும் நான் கவனமா கற்றுக்கொள்ளணும் என்கிற மிகப்பெரிய தாகம் வந்துடும். அதுல ரொம்ப முக்கியமா அந்த வேதமும் கையுமாய் உட்காருகிற அனுபவம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய அனுபவம். கர்த்தருடைய நம்முடைய கிறிஸ்தவத்துல பாடப்படுகிற பழைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே நல்ல திராட்சை ரசம் போன்ற நல்ல ருசியானது. அதுல நிறைய பாடல்கள். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு என்னன்னா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் பாய்ந்து இலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் பாய்ந்து இலை பாரிடுவேன். ஆம், அந்த சிலுவையே நான் போய் உட்கார்ற இடம். அங்க அது ஒரு மரம், அந்த சிலுவை என்பது மரம். அந்த சிலுவையில சாஞ்சிக்குவேன். ஏன்னா அந்த சிலுவைன்ற மரத்துல சாஞ்சுக்கிட்டா எனக்கு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும். அதே போலதான் இந்த தேன் போன்ற வேதத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தனியா உட்கார்ந்து பாருங்க. ராத்திரில எல்லாரும் படுக்கிறாங்களா படுக்கட்டும், எல்லாரும் தூங்குறாங்களா தூங்கட்டும். நீங்க ஒண்ணு வறண்டாவுக்கு போயிருங்க, இல்லாட்டி உள் ரூமுக்கு போயிருங்க, ஒரு லைட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூக்கம் வர்ற வரைக்கும் ஒரு 10 அதிகாரம் 15 அதிகாரத்தை நிதானமா படிங்க. ரொம்ப அவசரமா படிக்கணும், வேகமா படிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நிறுத்தி நிதானமா தனியா தேவஸ்வரத்தில் உட்காருங்க. அந்த வார்த்தை சொல்லுது, உன்னத பாட்டு 2:3, அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிற. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த பைபிளுக்கு உயிர் இருக்கிறது என்பதுதான் இங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒண்ணு. அந்த பைபிளுக்கு ஒரு உயிர் இருக்கிறதுனாலதான் இந்த பைபிளை தொடுகிறவர்களையும் பைபிள் படிக்கிறவர்களுக்குள்ளும் ஒரு வாஞ்சையை உண்டாக்குது. இப்போ ஒரு நடைமுறை சம்பவத்தை சொல்றேன் பாருங்களேன். ஆண்டுடைய கிருபையினால நான் 1 முதல் ஒரு 10 புத்தகத்துக்குள்ளாக எழுதியிருக்கிறேன். கண்ணீரின் பள்ளத்தாக்குன்னு எழுதியிருக்கிறேன், எஸ்எஸ்கேயின் சவாலோட அனுபவங்கள் என்று எழுதியிருக்கிறேன், யோனாவின் வரலாறு என்று எழுதியிருக்கிறேன், அப்புறம் எஸ்எஸ்கேயின் சவாலோடு சாட்சி என்று எழுதியிருக்கிறேன், அப்புறம் இதுவரையும் அற்புதங்கள் என்று எழுதியிருக்கிறேன். இப்படி நிறைய வேதம் சார்ந்த கருத்தாளமிக்க சுதந்திரம் வேத பாடத்துக்கு ஒப்பான புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதுல பல புஸ்தகத்தை நான் எழுதுனது, எல்லாமே நான் எழுதுனது. அதுல பல புஸ்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன். அதுல இப்போ கையில இருக்கிற 3 புஸ்தகம் படிச்சு முடிச்சதுதான். ஆனா திரும்ப அதை படிக்கணும்னு பாக்குறேன். எனக்கு அதுல படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதுல இந்த பக்கத்துல இது இருக்குது, இந்த அதிகாரத்துல இது இருக்குது, இப்படி இது இருக்குது. இது திரும்ப என்னத்தை படிக்க போறோம்? அப்படியே எடுத்து திரும்ப திரும்ப அந்த புக்கை படிச்சாலும் அதுல இருந்து ஒரு ஸ்வரம், அதுல இருந்து ஒரு உணர்ச்சி எதுவுமே வெளிப்படல. ஆனா இப்ப இந்த பைபிள் கர்த்தருடைய வார்த்தை, தேனுக்கு ஒப்பான கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமா நான் சுமந்துட்டு இருக்கேன். இந்த 40 ஆண்டு காலத்துல ஆரம்ப காலத்துல 40க்கும் அதிகமான முறை முழு பைபிளை படிச்சு முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு அதிகாரம், இங்க ஒரு அதிகாரம், பிரசங்கத்துக்கு, செய்திக்கு, வார்த்தைக்கு, ஊழியத்துக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எத்தனை பேர் படிச்சிருக்கேன். இப்ப குறைஞ்சது ஒரு 70 முறை வச்சுக்கோங்க. 70 முறை பைபிள் படிச்சு முடிச்சிருந்தாலும் திரும்பவும் இதை படிக்கணும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. இதை விட இன்னொன்னு ஓப்பனா சொல்லணும்னா, இந்த பைபிள படிக்கலன்னா அது ஒரு பெரிய குற்ற மனசாட்சியாக இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த வேதத்துக்கு நீங்க படிக்கிற மற்ற எந்த புத்தகத்தை விட வேத புத்தகத்துக்கு உயிர் உண்டு.
உயிர் உண்டு. அந்த உயிர் இருக்கிறதுனால தான் இந்த வேதம் என்ன செய்கிறது? உன்னத பாட்டு 2:3 சொல்கிறபடி வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கும். இந்த பைபிள் படிக்கிறதுக்கு நீங்க உட்காரும் போது அது தானாகவே ஒரு வாஞ்ச வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க நல்ல கவனமா படிச்சாலே அந்த பைபிள் படிக்கிறதுக்கு உட்காரணும் என்கிற அந்த வாஞ்ச தானாகவே ஏற்பட்டு விடும். இந்த எண்ணம், இந்த ஒரு பிரதிஷ்டை நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. அப்போ இன்னைக்கு இந்த சங்கீதம் 119 103வது வசனத்தை கொண்டு 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் அது 2. ஓ என் வாய்க்கு என்று சொன்னால் அது 2. அப்போ இந்த 4 காரியங்களை கர்த்தர் சொன்னார் என்று சொன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேன் அடைக்கு 2 பக்கங்கள் உண்டு. இப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் வேதாகமத்தோடு கூட இருக்கிற தொடர்பையும் ஒப்பிட்டு பாருங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல 2 பக்கம் இருக்கு. ஒன்னு கிறிஸ்தவர்களாய் வாழ்வது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது, அல்லது ஊழியர்களுக்காக வாழ்வது. இன்னொன்று வேதத்துக்காக வாழ்வது, வேதத்தோடு இசைந்து வாழ்வது. இதுல 2 கிறிஸ்தவர்களாய் வாழுகிற வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்குதா, அல்லது வேதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா என்பதையும் கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பார்க்கணும். இந்த நிதானிக்கிற, இந்த யோசிக்கிற, இந்த சிந்திச்சு பார்க்கிற தன்மையெல்லாம் இல்லாததுனால தான் நிறைய பேருக்கு வேதத்தை குறித்த பயம் இல்லை. வேதத்தின் மகத்துவங்கள் அவர்களுக்கு புரிவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனா இந்த சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 103வது வசனத்தை வாசித்து முடிக்கிற அந்த 103 104வது வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென். இப்போ இந்த அருமையான தேன் போன்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு 4 காரியம் சொன்னேன். அடுத்து 104வது வசனம் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அங்க வருது. 1, உமது கட்டளைகளால் உணர்வடை. இந்த வேதத்தை தேன் போன்ற கர்த்தருடைய வார்த்தைய நீங்க வாசிக்க, அது நிழலில் உட்கார ஆரம்பிச்சாலே இருதயம் உணர்வடைய ஆரம்பிச்சிடும். மற்றவங்க தவறு செய்ய தூண்டுவாங்க, பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா இந்த வேதமோ அதை உணர்த்தி வேண்டாம் என்று சொல்லும், பொய் பேசாதே என்று கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் சங்கீதக்காரர் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். இந்த பைபிள படிக்க 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 வாயில வர்றதெல்லாம் உண்மையா வந்துடும். எதை செஞ்சாலும் உணர்வு பூர்வமா செய்ய வேண்டியது வரும். இதுதாங்க இந்த வேதத்தின் மகத்துவம். இந்த தேன் என்கிறதான இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள் இவ்வளவு அற்புதம் இருக்கிறது. இன்று முதல் இதை ஒரு பிரசங்கமாக நீங்க கேட்டுட்டு போக மாட்டீங்க என்று நான் கர்த்தருக்குள் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். இன்று முதல் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை தூக்கிக்கிட்டு உட்காருவீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். இன்று முதல் இந்த கர்த்தருடைய வேதம் உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் என்று விசுவாசிக்கிறேன். இன்று முதல் எல்லா பொய் வழிகளுக்கும் இந்த வேதம் உங்களை தப்பு வைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நல்ல கிச்சிலி பழத்தை போலவும், வேறு ஒருவருக்கும் நிகரில்லாத தேவனை போலவும் அவர் உங்க வாழ்க்கையில் வெளிப்படுவார். தம்முடைய கிருபையை விளங்க காட்டுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இப்படியாய் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த தினந்தோறும் ஆராதனைக்கு வந்த என் அன்பு தேவச்சனங்கள் எல்லாரையும் வசனங்களை கொண்டு ஆசீர்வதித்து வைக்கிறீர். வசனங்களை கொண்டு ஆண்டவரே பேசி இருக்கிறீர். இந்த வசனோட பிள்ளைகளுக்குள் ஊடுருவி பாய்வதாக தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இன்னைக்கு இன்றைக்கு இரவு இருக்கிறதானே, இரவுக்கு இரவு ஜெபத்திலே எல்லாரும் குடும்பமாய் கலந்து கொண்டு சத்தியத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள
உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.